ஒரு மாதிரி ரொம்ப இமோஷனலா இருக்கு. இனிமேல் இந்த பேக் ட்ராப் இந்த மைக்ல என்னால் பேச முடியாது. கோயம்புத்தூர் சூரியன் எஃப்எம்லேருந்து நான் ரிலீவ் ஆகிறேன். 2021 மார்ச் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கும் போது நிறைய பேர் நடுவில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. எக்கச்சக்கமான ட்ரீம்ஸோட வந்து இறங்கும் போது பயம் மட்டும்தான் இருந்தது மனசில். பட் இன்னைக்கு என்ன சில பேருக்கு தெரியுது ஒரு அளவுக்கு க்ரோ ஆயிருக்கேன்னா அதுக்கு கோயம்புத்தூர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய காரணம். அண்ட் சூரியன் எஃப்எம் அதை விட பெரிய காரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட டீம் கோயம்புத்தூர் டீம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இமோஷ்னலாக இருக்குது ரொம்ப. இந்த மைக் முன்னாடி நான் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. அப்படி முத்தங்குத்தெல்லாம் தோணுது. ஆனால் அடுத்து வர ஆர்ஜிஎஸ் அசிங்கமாக திட்டுவாங்கன்றதுனால என்னால் இதை பண்ண முடியாது. என்னோட லிசனர்ஸ் கோயம்புத்தூரில் எக்கச்சக்கமான பேர் இருக்கீங்க. எனக்கு ரெகுலராக ஷோக்கு கால் பண்ணி எப்படி இருக்கிறீங்க தீபக், நல்லா இருக்கிறீங்களா, கிளாக் கிளிக் கிளிக் அப்படின்னு பேசிட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 4.25 வருஷம் எதே நாகார்ஜுனாவான்ற மாதிரி போயிடுச்சு. புரியல, எனக்கும் புரியல. இதுக்கப்புறம் நான் ஆர்ஜே வேலையை விடுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, சென்னை சூரியன் எஃப்எம் போகிறேன். எங்கள் வீட்டு பின்னாடி தான் இருக்குது, எம்ஆர்சி நகரில். பட் இருந்தாலும் கோயம்புத்தூரில் ஷோஸ் பண்ணிட்டு இருப்பேன் கொஞ்ச நாளைக்கு. ஸோ இத்தனை நாள் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு இன்னொரு ஊரில் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரில் பண்ணுறோம் அப்படின்னும் போது இன்னும் வைபா இருக்கும் இல்லையா? ஸோ நான் பிறந்து வளர்ந்த ஊர் என் ஊர் மெட்ராஸ் மஜா பண்ணலான்னுக்கிறேன். என்னன்றதை சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்க கேட்டுக்கினே இருங்க.